ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவி எல்லாரும் எழுந்திருந்து அவருக்கு கனத்தை நாம் கொடுப்போமா? அன்பு செய்கின்றோம் தூய ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பயபக்தியோடு சிந்தையில் அவரை மாத்திரம் நினைத்தவர்களாக அவரை மாத்திரம் ஆராதிப்போமா? அன்பு செய் உம்மையே நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்தை உம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் தருகிறோம். ஆமென். மகனாக தெரிந்து கொண்டே எங்களை ஆண்டவரே மறுபடி பிறக்க வைத்தீர். அல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டே, அல்லேலூயா, எங்களை மறுபடி பிறக்க வைத்திரேன். ஆமென். ராஜாக்களும் நாங்களே, ஐயா சாரிகளும் நாங்களே, உம்முடைய புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாயும் எங்களை மாற்றினீரே. ஆதலால் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். ஆமென். அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, நீர் அவருக்கே ஆராதனை, மகிமைக்கு பாத்திரரே, நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர. எங்கள் துதி கன மகிமைக்கு எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவரே பாத்திரராயிருக்கிறார். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். பிரகாசமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மையே ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா. அவரே ஆராதனைக்குரியவர், அவரை
மாத்திரமே நாம் ஆராதிப்போம். ஆண்டவரே, கடைசி நாள் மட்டும் ஆண்டவரே, எங்கள் மூக்கிலே சுவாசம் இருக்கும் வரை சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொன்ன வசனத்திற்கு ஏற்ப நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் போற்றுதலுக்குரிய தெய்வம் நீர் ஒருவரே. துதியும் ஆமென், மாட்சிமையும் துதியோ உமக்கு மாத்திரம் எப்போதும் உண்டாகட்டும். அல்லேலூயா. மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் ஒருவரே பாத்திரர் என்று? பாத்திரர் என்று விசுவாசிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? உம்மையே நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆமென், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரலோக ராஜாவே. சபையே அவர் பரிசுத்தர், ஆகையால் நாமும் பரிசுத்தமாய் இருப்போமா? எப்போதும் இருப்பவரே ஐயா, நீ இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே ஐயா, இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், சிந்தைகள் எல்லாம் ஒருமனப்படுத்தி அன்பு செய்கின்றோம். இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஆண்டவரே, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர் நீர் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்திலிருந்து நாங்கள் உம்மை பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனைகள் எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர்
சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லையே. நித்தியமாய் அவர் ஆளுகை செய்கிற தெய்வம். சிங்காசனத்தில் வெற்றிருக்கிறவரே, உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென். ஆர்ப்பரிக்கின்றோம். நாங்கள் அன்பு செய்கின்றோம். மறுபடியும் உம்மை ஆராதிக்கின்றோம். நாங்கள் ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரம். அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர், ஆராதனைக்கு அவர் பாத்திரராயிருக்கிறார். மகா மாட்சிமையுள்ள எங்கள் தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. தேவரீர், உம்முடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகளாய் இருக்கிறது. நீதியும் சத்தியமுமாய் இருக்கிறது. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். திரியேக தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், நான் இடிக்க மாட்டேன், நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். அப்படி என்றால் கர்த்தர் தீமை செய்கிறவரா? அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். யாருக்கெல்லாம்? தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு. அப்படி என்றால் அவருடைய சாயலை விட்டு ட்ராக் மாறும் பொழுது நாம் தீமைக்கு உள்ளாகிறோம். ஆண்டவர் அந்த தீமையை குறித்து தான் சொல்லுகிறார், நான் மனஸ்தாபப்படுகிறேன். அப்படி பார்க்கும் பொழுது நாம் ஒருவரும் தீங்கிற்கு உள்ளாவதை பரம தகப்பன் விரும்புகிறவர் அல்ல. ஆமேன், அல்லேலூயா. இந்த தேசத்திலே குடியிருந்தால், அங்கே எந்த தேசம் என்று 3 காரியங்களை நாம் பார்த்தோம். கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், செகண்ட் ஹியூமன் ஃபிடலிட்டி, அதை கடந்த வாரத்திலே ஆவியானவர் ஒருமனப்பட்டவர் என்பதை அவர்கிட்ட நாங்கள் எதுவுமே பகிர்ந்து கொள்ளுகிறதில்லை. அவரே விசுவாசத்தை குறித்து பேசினார். அநேகர் பகிர்ந்து கொண்டீர்கள், கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார் என்று. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் தூண்டி விடுகிறவராயிருக்கிறார். அந்த விசுவாசம் என்கிற தேசத்திலே நாம் தரித்திருந்தால் நம்மை கர்த்தர் நாட்டுகிறவர், கட்டுகிறவர், பிடுங்க மாட்டார், இடிக்க மாட்டார். இந்த நம்பிக்கை நம்மிலே எத்தனை பேருக்கு உண்டு? அல்லேலூயா, தேங்க்யூ. இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் அதை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நம்முடைய உடன்படிக்கையிலே நாம் நம்மை புதுப்பித்து கொள்ளுகிற நிலையிலே காணப்படுகிறோம் என்பதை யாக்கோபு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 35 முதல் 3 வாசிக்கலாம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ என்ன செய்ய? இல்லை, அதுக்கு முன்னால எழுந்துரு. அப்போ என்ன அர்த்தம்? ஒன்று படுத்திருக்க, இல்லைன்னா உட்கார்ந்துருக்க. நீ எழுந்து எங்கே போகணும்? ஆண்டவர் தெளிவாக பேசுகிறவர். நீ எழுந்து எங்கே போகணும்? வேற இடத்துக்கு போகக்கூடாது. பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து. அங்கேயே நீ என்ன பண்ணணும்? குடியிருந்து. எங்கே கர்த்தர் நம்மை குடியிருக்க சொல்லுகிறாரோ அங்கே குடியிருக்க வேண்டும். நம்முடைய இஷ்டத்திற்கு அல்ல, நம்முடைய சொந்த விருப்பங்களுக்கு அல்ல. அப்படி நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது ஏற்படுகிற பரிதாபங்களையும் இந்த யாக்கோபு
மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து, நீ உன் கர்த்தர் எப்படி அறிமுகப்படுத்துறார் பாருங்க. தேவன் சொல்லி சிம்பிளா சொல்லியிருக்கலாம், உனக்கு தரிசனமானவர் நானுன்னு சொல்லியிருக்கலாம். அங்கே ஒரு அட்ஜெக்டிவை புகுத்துகிறார். நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது, நீ ஓடி போன பாத்தியா, என் அன்னை என்னை கொன்னுடுவான் பயந்து தானே ஓடுன, பயந்து ஓடும் பொழுது நான் தானே உனக்கு அடைக்கலமாக இருந்தேன். அங்கே உனக்கு நான் என்ன செய்தேன், தரிசனம் கொடுத்தேன். உனக்கு தரிசனமான தேவனுக்கு பெத்தேலிலே போய் பலிபீடத்தை அங்கே குடியிருக்கிறது மட்டும் இல்லை, அங்கே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். பலிபீடத்தை உண்டாக்கு. எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிரு. அங்கே சும்மா சாப்பிட்டோம் தூங்கணும் இல்லை, ஒரு வேலையை, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த வேலையை நீ அங்கே செய். அங்கே என்ன பண்ண வேண்டும், தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. உனக்கு இல்லை, கர்த்தருக்கு. ஏன் இவருடைய காரியங்களிலே கர்த்தர் இங்கே தலையிடுகிறார்? நீங்கள் 28 34 அதிகாரங்களையும் நீங்கள் பொறுமையாக வீடுகளிலே தியானித்து பார்ப்பீர்களானால், நம்முடைய வாழ்க்கையும் யாக்கோபுடைய வாழ்க்கையும் ஒத்துப்போகி இருக்கிறதை நம்மால் உணர முடியும். 28வது அதிகாரத்துக்கு வருவோம். 11 முதல் 19 வரை வாசிக்கலாம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உனக்கு மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளையும். நாம ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உன்னைய மட்டும் கர்த்தர் வர்த்திக்க பண்ண மாட்டார், உன் சந்ததிக்கும் இந்த பூமியை தருவேன். அடுத்து சொல்றார் பாருங்க, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். டஸ்ட், பூமியில் இருக்கிற டஸ்ட்டை நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா? ஆபிரகாமை விட, ஈசாக்கை விட யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு படி கூடுதலாக கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போலன்னு சொன்னார், கடற்கரை மணலை போலன்னு சொன்னார். அங்கே ஈசாக்கிடத்திலே 26வது அதிகாரத்தில் சொல்கிறார், நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. அங்கே நூறத்தனையாக அவன் விதைத்ததில் எல்லாம் கர்த்தர் அவனுக்கு விளைச்சலை கட்டளையிட்டதாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் யாக்கோபிடத்திலே வரும் பொழுது கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, நீ பூமியின் தூளை போல உன் சந்ததி இருக்கிறதை பார்ப்பாய். உன் சந்ததி எப்படி இருக்குமா? பூமியில் தூள் அப்படின்னா தூசி. தூசி பறக்கும்போது யாராவது அதை உட்காந்து எண்ணுவோமா? எண்ணவே முடியாது. எந்த சாமர்த்தியனாலும் அதை கவுண்ட் பண்ண முடியாது. அந்த அளவிற்கு உன் சந்ததி இருக்கும். அடுத்து சொல்றார் பாருங்க, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். நான் உன்னோடே இருந்து, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார்னா நம்ம போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய வேலை என்னது? காக்கிற வேலை. அவர் உன் ஆத்துமாவை காக்கிறவர். அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறவர். நீ போகையிலும் காக்கப்படுவாய், திரும்பி வரும் பொழுதும் காக்கப்படுவாய். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்னே செல்லும். ஏன் முன்னே செல்லுகிறது? அநேக கோணலான காரியங்கள் அங்கே இருக்கிறது, கர்த்தருக்கு தெரியும். அவருடைய சமூகம், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அந்த கோணலானவைகளை எல்லாம் உனக்காக அவர் என்ன செய்கிறார்?
செம்மையாக்குகிறார், செவ்வைப்படுத்துகிறார். கரடு முரடான பாதைகளை எல்லாம் சமப்படுத்துகிறார். ஒருவேளை பள்ளங்கள் இருக்கலாம், பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிறார். குன்றுகள் மலைகள் நீ போகிற பாதையிலே உனக்கு எதிர்படலாம், அதையெல்லாம் சமபூமி ஆக்குகிறவர். அதனால தான் சொல்றாரு, நான் உன்னோடே இருந்து உன்னை காத்து. உங்களை காக்கிறவர் உண்மையுள்ள தேவன் என்று நம்மள எத்தனை பேர் நம்புகிறோம்? என்னை காக்கிறவர் என் கூடவே இருக்கிறார். என் கூடவே இருக்கிறார் என்றால் நான் அவருடனே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதை யாக்கோபு தன்னுடைய காரியங்களிலே தவற விடுகிறான். அதை தவற விட்டு விடுவதனாலே வாசனை கெட்டு போய்விட்டது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல வாசனை காணப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம். ஆனால் ஜீவ வாசனைக்கு பதிலாக துர்வாசனை எழும்புகிறதே. நான் உன்னோடே இருந்து உன்னை போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, திரும்பவும் நீ இந்த படுத்திருக்கிறையே, இந்த தேசத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்? வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாக்கோபு நித்திரை விழித்து அங்கே பார்க்கிறான். அவனுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. 17க்கு வருவோம். அவன் பயந்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுது நம்மை நிறைக்கும் என்றால், அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் இருக்கும். நாம் அந்த பயத்துக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வாழ்க்கையிலே அந்த பயத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் யாக்கோபு அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது. ஏன் பயந்தான்? பயங்கரமானவரை தரிசித்திருக்கிறான். பயங்கரமானவருடைய பயங்கரமான வார்த்தைகள் பயங்கரமாயிருக்கிறது. நான் தனியாளா இங்கே பயத்தோடு வந்தேன். என் அண்ணன் என்னைய கொன்று போட்டுருவானோ பயந்து வந்தேன். இப்போ அந்த பயம் போயிடுச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இவர் எத்தனை மகத்துவம் நிறைந்தவர், இவர் எத்தனை மேலானவர், இவர் எவ்வளவு பெரியவர், இவருக்கு நான் பயப்படாம என் அண்ணனுக்கு போய் பயந்து விட்டேனே. கர்த்தருக்கு பயந்து இந்த ஸ்தலத்தை பார்க்கிறான். எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது. இது நிச்சயமாக எது? தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது பெத்தேல். அங்கேயே கர்த்தர் தேவனுடைய வீட்டை குறித்த தரிசனத்தை தெளிவாக யாக்கோபுக்கு சொல்லுகிறார். யாக்கோபு அந்த பயத்தோடு அதை கடந்து வரவில்லை. பாருங்க, கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கையும் செய்து கொள்ளுகிறார். என்ன உடன்படிக்கை? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 19 பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வானத்தின் வாசலுக்கு பெயர் பெத்தேல். அதுக்கு முன்பாக அந்த ஊருக்கு என்ன பெயர்? லூசு. லூசா இருக்கிறதெல்லாம் தேவனை தரிசிச்சுச்சுன்னா அது தேவனுடைய வீடாக மாறிவிடும். அது நூறத்தனையான உண்மை. நம்ம யாரை பார்த்து சில நேரம் சொல்லுவோம் அது ஒரு லூசு, அப்போ தேவன் அவங்களை முன்குறித்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக சில நாட்கள் கழித்து பார்க்கும் பொழுது நாம் தான் லூஸாக இருப்போம், அவர்கள் தேவனுடைய வீடாக மாறி இருப்பார்கள். ஆச்சரியமானவருடைய அற்புத கிரியையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காண முடிகிறது. இவர் அந்த பெத்தேலுக்கு வந்த பிறகு அவர் என்ன சொல்றார் பாருங்க. 20 வருவோம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து, ஆண்டவர் தான் சொல்லிட்டார்ல, நான் உன்னோட இருப்பேன், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன். இவர் மறுபடியும் அந்த அக்ரிமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய உடன்படிக்கையிலே அந்த வார்த்தையை கர்த்தருக்கு நினைவுறுத்துகிறார். தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்ற வேண்டும். தேவரீர் என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதக்காரன் அங்கே கதறுகிறான். சங்கீதக்காரன் அவன் பெரிய ராஜா, அவன்தான் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவரே என்னை நீர் காப்பாற்றும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஐ ரிலை ஆன் thee Lord, I put my trust on thy saving power me Lord.
என்னை நீர் காக்கிறதற்கு வல்லமை உள்ளவர். என் நம்பிக்கையை, என் விசுவாசத்தை உங்கள் மேலே வைக்கிறேன் ஆண்டவரே. நாம் இன்னைக்கு ராஜா போல இல்லை, தாவீது போன்ற நிலைமையிலே இல்லை. ஆனால் என்னை காத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அந்த உணர்விலே சில வேளைகளிலே நம்முடைய வார்த்தைகள் அமைந்து விடுகிறது. நான் என்னைய பார்த்துக்கிடுவேன், நான் என்னைய காத்துக்கிடுவேன். சங்கீதக்காரன் பெரிய ராஜாங்க, இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜா. நம்ம ஒன்றை நான் துட்ட பார்த்துட்டு நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்று நம்முடைய சுய பலத்திலே, சுய ஞானத்திலே சார்ந்து விடுகிறோம். அங்கே ராஜா சொல்கிறான் பாருங்க, என்னை நீர் காப்பாற்றும், உம்மை நான் என்ன செய்திருக்கிறேன், நம்பிக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட விருட்சத்தை போல இருப்பாய், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற மரத்தை போல இருப்பாய். வருஷம் தவறினாலும் நீ தப்பாமல் வருத்தமின்றி கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பாய். நீ வருஷம் முழுவதிலும் பசுமையாகவே காணப்படுகிற மரத்தை போல் இருப்பாய். இதை விட வேற என்னங்க வேணும்? ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைத்தா போதும், மிச்சத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறவர். நாம் இந்த யாக்கோபு உடன்படிக்கை செய்கிறார், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தன்னை சார்ந்து கொள்ளுகிறார். யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி, என்னை எப்படி காப்பாற்றணும், எனக்கு நல்ல ஆகாரம் தர வேண்டும், என்னை எப்படி காப்பாற்ற வேண்டும், எனக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுக்க வேண்டும், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நம்ம கூட சில நேரங்கள் அப்படித்தானே சொல்றோம், நீ தேவன் ஆனால் எனக்கு இதை செய்யும். நம்மை அறியாமல் தேவனை நாம் என்ன செய்கிறோம், மட்டுப்படுத்தி விடுகிறோம். நீர் தேவன் ஆனால் எனக்கு இதை செய்யும் என்று சொல்லும்போது, நீ தேவன் அல்ல, நீ தேவன் என்று உம்மை காட்டிக்கிடணும்னு நினைச்சிங்கன்னா எனக்கு இதை செய்யுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு பெரிய நபர், சமுதாயத்திலே அந்தஸ்து மிக்க நபரிடத்திலே போய் நீ பெரிய ஆளுனா எனக்கு செய் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? பலார்னு வச்சு அனுப்புவான், இல்லைன்னா துண்டு துண்டாக்கி மெரினா கடலில் தூக்கி எறிஞ்சிருவான். அவ்வளவு டென்ஷன் ஆகிவிடும், யார்கிட்டடா வந்து பேசுகிறேன். ஆனால் கர்த்தரிடத்திலே ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், இவர் மறுபடியும் சொல்லுகிறார், நான் சாப்பிடணும், நல்லா உடுத்திக்கிடணும், இந்த இடத்துக்கு எங்கள் அப்பா வீட்டுக்கு திரும்பி வரும்போது சமாதானத்தோடே வரணும், அப்படின்னா நீர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அங்க ஒரு வார்த்தையை இன்க்ளூட் பண்ணி சொல்லுகிறான் பாருங்க, எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி வாய் திறந்து சொல்லுகிறான். தேவரீர் எனக்கு என்ன தருவீர்? சாப்பாடு தருவீர்ல, அதுல நான் தசமபாகம் செலுத்துவேன். எனக்கு வஸ்திரம் கொடுப்பீர் அல்லவா, தசமபாகம் செலுத்துவேன். ஆண்டவரே, சமாதானத்தோட என்னை என் தகப்பனுக்கு திரும்பி வர பண்ணுவீரானால் நீர் எனக்கு எதெல்லாம் தருகிறீரோ அது எல்லாவற்றிலும் உமக்கு நான் என்ன செய்கிறேன், தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பொருத்தனை பண்ணினவர் எங்கெங்க போயிட்டாரு? அவர் தன்னுடைய பொருத்தனையிலே உண்மையாய் இருந்தாரா? நீங்கள் 29 34 வரைக்கும் படிச்சிங்கன்னா, கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராய் அவனை அவ்வப்பொழுது பாதுகாத்து வருகிறார். மாமன் ஏமாற்றுகிறான், நீ ஏமாத்துனா உன்னைய ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்க. அதான் லாஜிக். நம்ம நினைக்கிறோம், நான் மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு தான் பிறந்திருக்கேன், நான் ஏமாற மாட்டேன். அப்படிதான் இந்த யாக்கோபும் தனக்குள்ளாக நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டுதானே. லாபான் பெரிய ஆள், அவர் வயசில் மூத்தவர், அவர் சமத்தா இவரை என்ன செய்கிறார், ஏமாற்றுகிறார். ஒரு இடத்துல வரும்பொழுது 32வது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, நான் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறேன், நீங்கள் வீடுகளில் பொறுமையோடு ஜெப சிந்தனையோடு
முடிந்தால் முழங்காலில் நின்று தியானித்து பாருங்கள். அற்புதமான பகுதி. நம்முடைய உள்ளங்களை அசைக்கிற சத்தியங்களை இந்த பகுதிகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறதை உணர முடியும். அங்கே 32 வந்து கர்த்தர் கேட்குறாரு, உன் பேர் என்னப்பான்னு கேட்குறார். தகப்பன், இவ்வுலக தகப்பன் ஈசாக்கு, நீ யாரு அப்படின்னா நான் தான் ஏசான்னு சொன்னான். கிட்டக்கவா, உன் குரலை பார்த்தா யாக்கோபு குரலாட்டம் இருக்கு, ஆனால் ஏசான்னு சொல்றியே, எனக்கு பார்வை கம்மி ஆயிட்டதுனால நீ என்னை ஏமாத்துறியோ? இல்லையே, தொட்டுப்பாரு. ஆமாம், தொட்டாலும் ஏசா மாதிரி தான் இருக்கு. ஆனால் தகப்பனுக்கு உள்ளத்தில் நெருடல், குரலை பார்த்தா வித்தியாசமாக இருக்கு. சரி, ஆசீர்வதித்து விடுகிறேன். இப்பொழுது பரம தகப்பன் பேரை கேட்கிறார். இங்கே பரம தகப்பன் இடத்துல என்னை தொட்டு பாருன்னு சொல்ல முடியுமா? உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. எல்லாம் அவருடைய பார்வையில் வெட்ட வெளிச்சம். எதையுமே கர்த்தர்கிட்ட நம்மளால் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. அங்கே டைரெக்டாக அவர்கிட்ட சொல்கிறாரு, என் பேர் எத்தன், நான் ஏமாத்துறவேன். நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். 32:27 உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். யாக்கோபு என்றான். பேர் கேட்டால் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே. உங்கள் பேர் என்ன? இவர் ரொம்ப கொஞ்சம் போல்டான டைப்பு, கொஞ்சம் துணிச்சலானவர். அந்த துணிச்சலிலே இவர் தான் ஏற்கனவே கர்த்தரை தரிசித்தவர் தானே. இப்பொழுது ஏன் அவர் பெயரை கேட்க வேண்டும்? என் பேரை கேட்டீங்கல்ல, உங்கள் பேர் என்ன? நம்முடைய சாயல். நானும் எதிர்கேள்வி கேட்பேன்ல, நான் கேட்காம விடுவேனா? கேட்டாலும் பதில் எப்படி வருகிறது பாருங்க. உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ ஏன்பா என்னுடைய பெயரை கேட்குற? நீ கேட்குறதுக்கு சரியில்லைப்பா, நீ ட்ராக் மாறிக்கிட்டு இருக்கிற. இப்போ வந்து என் பேரை கேட்குற. என் பெயரை கேட்பானேன் என்று சொல்லி தன் பெயரை அவர் சொன்னதாக அங்கே பார்க்க முடியவில்லை. கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இந்த சம்பவம் ஒரு பெனியேல் என்று சொல்லப்படுகிறது. பெனியேலின் அனுபவம், தேவனை நான் முகமுகமாய் தரிசித்தேன். பெனியால் இல்லை, பெனியாலும் கிடையாது, பெனியேல். கர்த்தரை முகமுகமாய் கண்டேன். பிறகு நீங்கள் பாருங்க, 34க்கு வந்துருங்க. ட்ராக்கு மாறிக்கொண்டே வருகிறது. இப்போ சகோதரன்கிட்ட இருந்த அந்த பகைமை உணர்வு போய்விட்டது. சகோதரன் இருவரும் ஒற்றுமையாகி விடுகிறார்கள். நல்ல ஏராளமான, போகும்போது வெறும் கையோடு வந்தே 2 பரிவாரங்களோடு நான் திரும்பி வந்திருக்கிறேன். நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு. கர்த்தர் எதையுமே இவனுக்கு குறை வைக்கவே இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு குறை உண்டா? அவர்கள் முகங்கள் பிரகாசம்தான் அடையும். அதுக்கு பெயர் தான் பரிசுத்த வேதம். அங்கே இவனுடைய வாழ்விலே பெத்தேலின் அனுபவம் இல்லாமல் போய்விடுகிறது. 34:1 வாசிப்போம். அங்கே பெற்ற குமார்த்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அப்பா என்ன ஆயிட்டாரு? அனுமதி கொடுக்கிறார். அப்பா அனுமதி இல்லாமல் இந்த மகள் போயிருக்க முடியுமா? போக வேண்டிய அவசியம் உண்டா என்று தகப்பன் என்ன செய்திருக்க வேண்டும்? யோசித்திருக்க வேண்டும். அது என் பிள்ளை நல்லா கெட்டிக்கார பிள்ளை, சமத்து, அது எங்கே போனாலும் சுற்றி திரிஞ்சு வீட்டுக்கு பத்திரமா வந்துடும். இன்றைக்கி இருக்கிற அப்பாமார் நினைக்கிற மாதிரி, இன்றைக்கி இருக்கிற அம்மாமார் நினைக்கிற மாதிரி இவங்களும், இந்த லேயாலும் யாக்கோபும் அப்படி தான் யோசித்திருந்தார்கள். ஆனால் தீனாள் என்கிற டயனா அப்படியாக காணப்பட்டாளா? பத்திரமாக அப்பா அம்மாவுடைய நம்பிக்கையை அவள் அவமாக்கினாளா அல்லது காத்து கொண்டாளா? நீங்கள் அதுக்கு பிறகு வந்த காரியங்களை பாருங்கள். 5வது வசனத்துக்கு வருவோம். தன் குமாரத்தியாகிய தீனாளை தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது, யாக்கோபுக்கு காதுக்கு செய்தி வந்து விடுகிறது.
தேசத்து பெண்களை பார்க்க புறப்படும் பொழுதே தகப்பன் தவிர்த்திருக்க வேண்டும், எச்சரித்திருக்க வேண்டும். ஏன்? தகப்பனே ட்ராக் மாறிக்கிட்டு இருக்கிறார். எனக்கு எல்லாம் நீர் தருவீர் ஆண்டவரே, நீர் தந்தா உமக்கு நான் தசம பாகம் செலுத்துவேன், என்னை நீர் காப்பாற்றி நான் போகிற இடத்தில் எல்லாம் என் கூடவே நீங்க வரணும். கர்த்தர் வந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் இவர் தான் கர்த்தர் கூட இல்லை. இவர் கூட கர்த்தர் இருக்கிறார், ஆனால் யாக்கோபு தேவனுடனே இல்லை. தேவனுடனே இருந்திருந்தால் தீனாளின் வாழ்க்கையிலே அந்த தீட்டுப்படுகிற காரியம் நிகழ்ந்திருக்காதே. யாக்கோபுக்கு செய்தி வருகிறது, அவன் என்ன செய்கிறான், தன் பிள்ளைங்க ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க, வரட்டும், மந்தையிலிருந்து வரட்டும். இப்போ மட்டும் குமாரருக்கு வர்றது வரைக்கும் காத்திருக்கணும்னு தகப்பனுக்கு தெரியுது. ஏன் தீனால அனுப்புறதுக்கு முன்னால் அன்னைமார்கிட்ட சொல்லிட்டு போன்னு சொல்லியிருக்கலாம் தானே. சுதந்திரம், பெண்களின் சுதந்திரம். என் பிள்ளை எப்படியும் நீச்சல் அடித்து வந்துடும். இப்போ ஏன் குமாரர் வர்றது வரைக்கும் காத்திருக்க வேண்டும்? உன் இஷ்டத்துக்கே நீ செயல்பட்டு இருக்கலாமே. ஆனால் கர்த்தர் எத்தனை அன்புள்ளவர் பாருங்க. மௌனமாய் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். சொல்லுவாங்க, யூ ஆர் அண்டர் சர்வேலன்ஸ் அப்படின்வாங்க. உங்களை சிசிடிவி மூலம் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு பண்ணுறதெல்லாம் அவருக்கு உள்ள வருத்தமும் வேதனையுமாக இருக்கிறது. நான் உன்னை எதுக்குடா அழைச்சேன்? நீ என் கூட இருக்கணும் தானே உன்னை அழைச்சேன். உனக்கு எதுக்கு சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ்ஸு கொடுத்து உனக்கு சமாதானத்தோட உன் இடத்துக்கு திரும்பி வர பண்ணணும்? உன் அண்ணன் கூட இருக்கிற சண்டையெல்லாம் நான் முன்ன நின்று உனக்கு பத்திரமாக அங்கே சமாதானத்தை ஏற்படுத்தினேனே. ஆனால் நீ என்னோடு இருக்கிறாயா? கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யாக்கோபு பேசாமல் இருந்தான். என்னத்தை பேச முடியும்? காரியம் வேறு விதமாக போய்விட்டதே. பேசுறதற்கு அங்கே ஒன்றும் இல்லை. நாங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே வாசித்துக்கங்க. இப்போ கடைசிக்கு வருவோம். கடைசி வசனத்துக்கு 2 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற பாருங்க, பிரச்சனை பெருசாகி விட்டது. இவங்க பிரதர்ஸ் எல்லாம் போய் அவங்க ஹம்பிளாக கேட்குறாங்க. நீங்கள் அதை வாசித்து பாருங்க, நமக்கு மனசு அப்படியே நெருடும். தீனால் செய்த தவறு நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் அவங்க பதிலாக ஹம்பிளாக கேட்குறாங்க, உங்களுடைய உடன்படிக்கை எதுவோ, உங்கள் தெய்வத்துக்கு நீங்கள் என்ன ஆசரிப்பீங்களோ நாங்கள் அதுக்கு மாறிக்கிறோம். சரி சரின்னு சொல்லி விருத்த சேதனம் பண்ண வச்சுட்டு அந்த ஊண்டு கூட ஆறலை. அதுக்குள்ளே இந்த 2 பேரும் சிமியோனு லேவியும் போய் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். என்ன கொடூரம் பாருங்க. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே துணிகரம். அதுக்கு தகப்பன் சொல்கிறான், என் வாசனையை கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் கெடுத்து விட்டீங்களேப்பா, என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்சம், இப்பதான் இவருக்கு தெரியுது, நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி. சரித்திரம் சொல்லுகிறது, அந்த அவங்க ஆப்போசிட் சைடில் இருக்கிற எல்லாரும் ஒன்று திரண்டு விட்டார்கள். அவங்களுக்கு அது இவங்க மேலே இது அநியாயம். இவங்க ஏன் இவங்க பிள்ளைய இந்த தேசத்துக்குள்ளே வர விடுறாங்க? அது அழகான பெண்ணுன்னு நம்ம பிள்ளை பார்த்துடுச்சு. அது பார்த்துட்டு ஏதோ வயசு கோளாறு நடந்துருச்சு. முறைப்படி தானே நம்ம பெரியவங்க போய் கேட்குறோம். அப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க தானே. நம்ம லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க தானே. இப்போ வந்துக்கிட்டு எல்லாரையும் வெட்டி போட்டாங்கன்னா இவனை விடலாமா? இவனை விட்டுறலாமா? வச்சு செய்யணுண்டா. அவங்க கேதர் ஆயிட்டாங்க. யாக்கோபு காதுக்கு அந்த செய்தி வருகிறது, நான் கொஞ்சம் ஆளுப்பா, அவங்க ஏகப்பட்ட பேருப்பா. அதுக்கும் சிமியோனு லேவியும் என்ன பதில் சொல்றாங்க? அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை, அப்ப மந்தையில் இருக்கும் பொழுது இவர்கள் தங்கள் சகோதரியை வீட்டுல பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போயிருக்கணும்ல. இவங்க ஏன் அதை சொல்லல?
எங்கள் சகோதரி. இப்பதான் இவங்களுக்கு ரொம்ப பாசம் பொங்கி பெருக்கி வழிந்தோடுகிறது. எங்கள் சகோதரியை அவங்க உன் ஏரியாவுக்கு வந்தா அந்த பிள்ளைய பிடிச்சாங்க, இந்த பிள்ளை தானே அங்கே போச்சு. ஆனால் இவங்க பேசுகிற டயலாகு கர்த்தருக்கு பிடிக்கலைங்க. ஏன் பிடிக்கலான்னு பாருங்க. கர்த்தர் சில வேளைகளிலே நாம் தவறான பாதைகளிலே போனாலும் கூட அன்புள்ளவராக நம்முடைய அந்த நெகட்டிவ் காரியங்களை, நம்முடைய அந்த ஆரம்ப நாளிலே நாம் கர்த்தரோடு பண்ணின அந்த அர்ப்பணிப்பை, உடன்படிக்கையை நமக்கு திரும்பவும் நினைவுபடுத்துகிறார். பாருங்க, இப்போ 35:1 வருவோம். கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அந்த காரியங்கள் புரிந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். நாம் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை நிலைநிறுத்துகிறவர். நான் உன்னைய பாதுகாக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? எனக்கு கீழே இருக்கணும். அவருடைய செட்டையின் கீழ் இருக்கிறவர்களுடைய இதில் தான் ஆரோக்கியம் இருக்கும். இப்போ கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்திரு, நீ பயத்தில் தானே உட்கார்ந்துருக்கிற, அவன் என்னை வெட்டி போட்டுருவானே, அதை தானே 34:29-30 சொல்லுகிறது. எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி வெட்டி போடுவார்கள். நீங்க போய் வெட்டிட்டீங்கப்பா, இப்ப மறுபடியும் அவங்க நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? வெட்டி போட்டுருவாங்களே. நான் கொஞ்சம் ஆளுப்பா, அவங்க நிறைய கூட்டத்தார், நான் எப்படிப்பா அவங்கள எதிர்த்து நிற்பேன்? கர்த்தர் சண்டை போட நமக்கு அனுமதி கொடுக்கலையே. நம்ம இருக்கிற ஸ்தானத்திலே நாம் இருந்தால் தெய்வீக பாதுகாப்பை எப்பொழுதும் உணர முடியும். நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்குது, சமாதானம் இருக்குது, போதும், புட்ட கேஸ். அங்கே அர்ப்பணிப்பு கடந்து போய்விட்டது. அங்கே ஆராதனை இல்லை. எனக்கு எல்லாம் இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும். தன்னைத்தான் சார்ந்து கொள்ளுகிற அவல நிலைமை யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இப்போ தேவன் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது தரிசனமான தேவனுக்கு எனக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஆண்டவரே. அப்படிதான் நமக்கு தோணுகிறது. எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல ஆண்டவரே. சிம்பிளா சுற்றி வர்றீரே. ஆமாம், என்னை விட்டு போயிட்டாங்களே, என் கூட இருந்தாங்கன்னா நான் என்னை டைரக்டாக அவங்களுக்கு நான் அறிமுகம் செய்திருப்பேன். கர்த்தர் உடனே சுள்ளுன்னு பதில் வைக்கிறார். அவர் தம்முடைய மகிமையை விட்டு கொடுப்பதில்லை. தன்னுடைய துதியை வேற ஒருவருக்கு தருவதற்கு அவர் இடம் அளிப்பதில்லை. அங்கே நீ ஏசாவின் முகத்திற்கு விலகி பயந்து ஓடுனையே, உனக்கு ஒரு தேவன் தரிசனமானாரே, அந்த தேவனுக்கு நீ ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதிலே அக்கறை உள்ளவர். நம்முடைய நெகட்டிவ் காரியங்களை அன்புடன் சொல்லி எச்சரிக்கிறவர். அங்க தொடர்ந்து 2வது வசனத்துக்கு வருவோம். அப்பொழுது யாக்கோபு, ஆதியாகமம் 35:2, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட தேவன் யாக்கோபோடு தான் சொன்னார். இப்போ யாக்கோபு தான் தேவனோடு கொண்டிருந்த அந்த அர்ப்பணத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிறான். புதுப்பித்து கொண்டவனாய் தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, இருக்கிற அந்நிய தெய்வங்கள், இங்கே 3 காரியங்களை கர்த்தர் அவன் குடும்பத்திற்கு செய்யும்படியாக அன்புடன் அவனை கொண்டே போதிக்கிறார். நீங்க என்ன செய்யுங்க? உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்கள், ஃபர்ஸ்ட் திங், உங்ககிட்ட அந்நிய தெய்வங்கள் இருந்ததுன்னு சொல்லலைங்க, இருக்குதுன்னு சொல்லுகிறார். லாபானை விட்டு லேயாலும் ராகேலும் வரும் பொழுது சுரூபங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அப்பா தன்னுடைய விக்கிரகங்களை தேடிட்டு வர்றாரு. யாக்கோபிட்ட கேட்குறாரு, நீ பாட்டுக்கு வர வேண்டியதானே, என் சாமியை தூக்கிட்டு வந்துட்டியே. உன் சாமியவா? அது சாமியா? அது நான் எங்கே எடுத்தேன்? நீ கூடாரத்துக்குள்ளே போ, நீயே கண்டுபிடிச்சி எடுத்துக்கோ. எனக்கும்
அந்த விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. யாக்கோபு சொல்லுகிறார், ஆனா உண்மை இவர்கிட்ட இல்லை, குடும்பத்தாருக்கிட்ட இருக்குது. இவர்கிட்ட இல்லைன்றதுனால தேவன் இவரை ஓகே பண்ணி விடுவாரா? அங்க யாக்கோபு மூலமாக கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை என்ன செய்ய வேண்டும்? விலக்கி போற்றணும். நம்ம விலக்குகிறோம், போகும்போது எடுத்துட்டு போய் விடுகிறோம். விலக்கி போட்டு இரண்டாவது காரியம் சுத்தம் பண்ணிக்கொண்டு. அப்ப நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க? அன்கிளீன். நீங்கள் உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு. அப்ப இதுக்கு முன்னால இவங்க சுத்தமா இல்லையா? யாக்கோபு கோவிச்சிருக்கலாம் தானே, என்ன ஆண்டவரே நாங்கன்னா சுத்தம் இல்லையா? சுத்தம் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். ஆமா ஆண்டவரே, நான் உமக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும். நம்முடைய சுத்தம் இன்னைக்கு ஆராதனையில் நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில, வார்த்தைகள் ஒவ்வொரு பாடலிலும் பரிசுத்தர். கர்த்தருடைய பரிசுத்தம் எத்தனை பெரியது. அவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு சுத்தம், சுத்தமாக இருந்தால் பத்தலையா? அது என்ன பரிசுத்தம்? கர்த்தர் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் கிரியைகள் எல்லாவற்றிலேயும் எப்படி இருங்க? சுத்தமாயிருங்கள். நான் சொல்றாரு, பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தத்தின் தேவன் அங்கே யாக்கோபு குடும்பத்தாருக்கு சொல்லுகிறார், உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு. அடுத்து சொல்றாரு, உங்கள் வஸ்திரங்களை மாத்திருங்க. சேஞ்ச் யுவர் ட்ரெஸ்ஸஸ். அப்போ இதுக்கு முன்னால் இவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு கர்த்தர் கொடுத்த ட்ரெஸ்ஸு தானே. கர்த்தர் தானே சொன்னார், நான் உனக்கு வஸ்திரம் கொடுப்பேன், ஆகாரம் கொடுப்பேன்னு சொல்லி. இப்போ ஏன் அவரே வஸ்திரங்களை மாற்ற சொல்லுகிறார்? வஸ்திரம் அங்கே மாம்சத்தினால் கரைப்பட்டு விட்டது. நீங்கள் யூதா 23க்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தைய புஸ்தகம், அதில் 23வது வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அதே தாங்க ஆதி ஆகமத்திலையும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆரம்பத்தில் என்ன சொல்லுகிறாரோ முடிவிலும் அதைத்தான் சொல்லுவார். மாற்றி பேசுகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. பரிசுத்தம் என்றால் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அசுத்தத்தை அவர் விரும்புகிறவர் அல்ல. அவர் அசுத்தத்தை பார்க்கிறதற்கும் அவர் சம்மதிக்கிறவர் அல்ல. அப்படி என்றால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, உங்களுடைய என்னுடைய பரிசுத்தம் தேவனுடைய பார்வையிலே எப்படி இருக்கிறது? உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன் 34வது அதிகாரத்தில் மாம்சத்தால இவங்க வஸ்திரம் என்னாகிவிட்டது? கரைப்பட்டு விட்டது. வெளிப்படுத்தலிலே 7 சபைகளுக்கும் கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லுகிறார். அதில் ஒரு சபையை பார்த்து சொல்லுகிறார், உங்க சபை பரிசுத்தத்திலே கடந்து வருது, நான் உங்களை பார்த்து மெச்சிக்கொள்ளுகிறேன். நம்முடைய வஸ்திரங்கள் தேவனுக்கு முன்பாக கரைப்பட்டதா இருக்குமேயானால், இந்த வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கேரக்டர், நம்முடைய சுபாவம். லேவி சிமியோன் யாருடைய பிள்ளை? யாக்கோபுடைய பிள்ளைகள். யாக்கோபு சண்டைக்கு போறாரா? இல்லை. அப்போ லேவியும் சிமியோனும் சண்டை போடலாமா? எப்படி இவர்களுடைய வஸ்திரம் கரைப்பட்டு விட்டது என்பதை அந்த அதிகாரம் ஆதியாகமம் 34வது அதிகாரத்திலே நாம் தெளிவாய் வாசித்து அறிய முடிகிறது. கர்த்தர் சொல்றாரு, இப்போ உன் வஸ்திரம் கரைப்பட்டுருச்சுப்பா, இந்த கரைப்பட்ட வஸ்திரத்தை நீ என்ன பண்ண? மாற்றி போட்டுரு, மாற்றிருப்பா. சேஞ்ச் யுவர் ட்ரெஸ்ஸஸ். உன் ட்ரெஸ்ஸை மாற்றிரு, உன் கேரக்டரை மாற்றிரு. இதுக்கு முன்னால் ரொம்ப எனக்கு கோபம் வரும். சிமியோனும் லேவியும் அப்படி தான் சொன்னாங்க. எங்கள் சகோதரியை அவங்க அப்படி நடத்தலாமா? கோபம், வார்த்தைகள் வெடிக்கிறது. கர்த்தர் கேட்குறாரு, இந்த கோபம் உனக்கு இப்போ தேவையா? இந்த கோபத்தை முதல்ல உன் தங்கச்சிக்கிட்ட காமிச்சிருக்கணும், போகக்கூடாது. அங்கே கோபித்து நிறுத்தி இருந்தா உன் வஸ்திரம் கரைப்பட்டு இருக்காதே. ஸோ நவ் சேஞ்ச் யுவர் கேரக்டர்ஸ். 3 காரியங்களை கர்த்தர் நம் முன்பாக வைக்கிறார். உங்கள்
நடுவில் இருக்கிற அந்நிய தேவதைகளை, விக்கிரகங்களை, தெய்வங்களை நீங்க என்ன பண்ணுங்க? விலக்கி போற்றுங்க. உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்க. மூன்றாவது, உங்களுடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். வாசிக்கலாம். எபேசியருக்கு திரும்பவும் நம்முடைய சுபாவங்களை எப்படியாக மாற்றுவது பவுல் அழகாக சொல்லுகிறார். 4வது அதிகாரம் 22 24 வரை வாசிக்கலாமே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகள். தீனால் வீட்டில் இருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. மோசம் போக்குற அந்த இச்சை, தேசத்து பெண்களை பார்க்கறது ஒரு ஆசை. அவங்களாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க நான் பார்த்துட்டு வாரேன். அவங்க எப்படி தங்களை அலங்கரித்து இருக்கிறாங்க நான் பார்த்துட்டு வாரேன். கெட்டு போகிற பழைய மனிதனுக்குரிய இச்சைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும். பாருங்க எப்படி உங்க வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ளுவது என்பதை கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். என்னதுங்க? பரிசுத்தம். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. அப்ப நீங்களும் நானும் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? தேவகுமாரனுடைய சாயலின்படி. ஆதியாகம 1 அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்முடைய சாயலின்படி மனிதனை உண்டாக்குவோமாக. தேவ சாயல் இங்கே காணாமல் போய்விட்டதே. கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் பிள்ளைங்க கிட்ட சொல்லுப்பா, உன் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லு, சுத்தம் பண்ணிக்கங்க. உங்ககிட்ட இருக்கிற ஃபாரின் காட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நாம் தேவனுக்கு முன்பாக ஒரு பொருத்தனை செய்தோமானால், ஆதியாகம 28 யாக்கோபு பொருத்தனை பண்ணி கொண்டான். அந்த பொருத்தனையிலே அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டானா இல்லையா என்பதை நாமே அறிந்து கொள்ள முடியும். அவன் உண்மையுள்ளவனாய் இருந்திருந்தா கர்த்தர் நீ திரும்ப எழுந்து பெத்தேலுக்கு போப்பா, அங்கே குடியிருந்துக்கப்பான்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்காது. வானத்தின் வாசலை பார்த்தவன் அங்கேயே தங்கி இருக்க வேண்டுமே. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, அவன் மீது எத்தனை அன்புள்ளவர். ஒருவேளை சூழ்நிலைகள் மாறலாம், இதை போல யாக்கோபுடைய வாழ்க்கையை போல. பட் நம்முடைய வாழ்க்கையிலே சேஃபஸ்ட் திங் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஹைடிங் இன் ஹிம். கர்த்தருக்குள்ள மறைந்திருப்பது தான் நமக்கு பாதுகாப்பு. இதை எத்தனை பேர் ஆமோதிக்கிறோம்? இந்த நாளிலே நாம் அவருடைய செட்டையின் நிழலிலே தங்கி இருக்க வேண்டும். அதை தான் சங்கீதக்காரன் 91:1 சொல்லுகிறான், மகா உன்னதமானவரே, உம்முடைய செட்டையிலே தங்கி இருக்கிறவன் பிளஸட், அவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. இங்கே யாக்கோபுடைய குடும்பம் தெய்வீக பாதுகாப்பை அனுபவிக்க முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளை தானே, உடன்படிக்கை செய்தவன் தானே, கர்த்தர் சொன்னார் தானே, நான் உன் கூடவே இருப்பேன்னு. அப்போ பாதுகாப்பின் தேவன் எங்கே போனார்? அவர் உறங்கிவிட்டாரோ? அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்றல்லவா வேதம் கூறுகிறது. அப்படி என்றால் யாக்கோபு உறங்கிவிட்டானோ? ஆம், தவறு நம் பட்சத்திலே தான் உண்டே தவிர கர்த்தர் பக்கம் இல்லை. அவர் சொன்னதை செய்கிறவர். தேவன் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. நாம் என்ன செய்கிறோம்? நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்குது, நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன், சமாதானமாக இருக்கேன், போகலாம், இப்போ என்ன, மெதுவாக கர்த்தரை தேடலாம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெய்வத்தை தேடக்கூடிய விதத்தை தகப்பன் அங்கே கற்றுக் கொடுக்கவில்லை. பரிதாபம். தேசத்து பெண்களை பார்க்க போகிறது தப்பில்லை. பேசிக்கா ஃபவுண்டேஷனே அங்கே அஸ்திபாரம் நிர்மூலமாகிறதே. நீதிமான் என்ன செய்வான்? அங்கே அஸ்திபாரமே ஆட்டங்கண்டுச்சு. யாக்கோபுடைய டீச்சிங் அந்த பிள்ளைகளுக்கு இருந்திருந்தால் இந்த அவல நிலைமை ஏற்பட்டிருக்காதே. இன்றைய நாட்களிலே குடும்ப ஜெபம் குடும்பங்களிலே இல்லை.
கர்த்தரும் எத்தனையோ தடவை எச்சரித்து கொண்டே தான் இருக்கிறார். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. நம்ம காரணம் சொல்கிறோம், அந்த பிள்ளை இந்த மணிக்கு வரும், இந்த பிள்ளை இந்த மணிக்கு வரும், எந்த பிள்ளை எந்த மணிக்கு வரட்டும், நீ இருக்கியா? தேவனுடைய சமூகத்திலே மண்டியிட்டு கதறு, ஆட்டோமேட்டிக்காக உன் பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து உட்காருவாங்க. நாம் அதை செய்ய மாட்டோம், பிள்ளைகள் மேலே பழியை போட்டு விடுவோம். நமக்கு அது இயல்பு. ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்த கேரக்டர். பழியை யார்கிட்டையாவது போட்டுறோம், அதுதான் இதுதான் இதுதான், இப்படி கையெல்லாம் மற்றவங்களுக்கு நேராக நீட்ட கற்றுக்கொண்டு விட்டோம். பக்கவாட்டு வழியாய் நுழைந்த சாத்தானின் வஞ்சக உபதேசத்திற்கு நாம் முற்றுமாய் கீழ்ப்படுகிறோம். கர்த்தர் எத்தனை தடவை எச்சரிக்கிறார். இந்த குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இல்லை என்று ஜோசிஃபஸ் என்ற வரலாற்று ஆசிரியன் சொல்லுகிறான். நீ போய் பார்த்தியான்னு கேட்கலாம், நானும் போய் பார்க்கல. அந்த வரலாற்று ஆசிரியன் சொல்கிறான், இந்த யாக்கோபு வீட்டில் குடும்ப ஜெபம் இருந்துருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வீட்டிலே இருந்திருக்கும். குடும்ப ஜெபம் இருந்திருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்க கோபம் வந்திருக்காது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அதில் ஒரு கேரக்டர் என்னது? கோபங்கள், பகைகள், சண்டைகள். இந்த மாம்சத்தின் கிரியைகள் சிமியோனுக்கும் லேவிக்கும் எப்படி ஆக்கிரமித்தது? அங்கே நோ ஃபேமிலி ப்ரேயர். வீட்டில் எல்லார் கையிலையும் ஒரு பைபிளுக்கு 2-3 பைபிள் இருக்கும். பர்த்டேக்கெல்லாம் பைபிள் கிஃப்ட்டு தான். அதிலெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஜெபம் பண்ணுகிறீங்களா? சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் வீடுகளிலே குடும்ப ஜெபம் இல்லை என்றால் பிசாசு அப்படியே உள்ளே வருவான். அவன் வந்த பிறகு எங்கே போனீர் ஆண்டவரேன்னு கேட்கக்கூடாது. கர்த்தர் நம்மை அன்புடன் எச்சரிக்கிறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை அந்த நெக்கு அப்படி என்னால் முடியாது. நம்முடைய நெக்கை கொஞ்சம் தேவனுக்கு முன்பாக அப்படி தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிறத அப்படி வரணும். எஸ் லார்ட், இதை யாக்கோபு செய்திருந்தால் ஜீவ வாசனை அல்லவா ஏற்பட்டிருக்கும். துர்வாசனைக்கு அங்கே இடம் இருந்திருக்காதே. உங்களை சுத்தம் பண்ணிக்கங்க, கர்த்தர் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. பாருங்க, நீங்கள் அதே அதிகாரத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 35:5 வருவோம். நிலைமை இவ்வளவு தலைகீழாக இருந்தாலும் அன்புள்ள கர்த்தர் அவனை பாதுகாக்கிறதிலே அக்கறை உள்ளவராய் அங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்க, என்ன செய்கிறார் பாருங்க. 5வது வசனத்துக்கு வருவோம். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாங்க. சுத்தம் பண்ணி கொண்டாங்க, தங்களுடைய வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டார்கள். அந்நிய தேவதைகளை அங்கே என்ன செய்து விடுகிறார்கள்? அங்கே ஒரு மரத்தின் கீழாக வைத்து விடுகிறார்கள். அப்படித்தானே வாசிக்கிறோம். 4வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லாம், அப்போ அவங்க கையில இருந்திருக்கு. இப்போ கர்த்தர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? முதல்ல சொன்னார் உங்ககிட்ட இருக்கிற அந்நிய தெய்வங்கள் சொன்னார். இப்போ சொல்றாரு இருந்த. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க? விலக்கி போட்டு விட்டார்கள். நாமும் யாக்கோபை போல ரேடிக்கல் ஒபீடியன்ஸ் இஸ் டுடேஸ் எசென்சியல் திங். தீவிரமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். உடனடியாக கீழ்ப்படியணும். அதுதான் ரேடிக்கல் ஒபீடியன்ஸ். டிலேயிங் ஒபீடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ஒபீடியன்ஸ். நீங்கள் தாமதித்து கீழ்ப்படிந்தா கூட தேவனுடைய பார்வையிலே அதற்கு பெயர் என்ன? கீழ்ப்படியாமை. நீங்கள் ஒருவேளை தாமதித்து கீழ்ப்படியலாம். ஓ, இப்போ கீழ்ப்படிஞ்சிருக்கேன்லா. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், இல்லையப்பா நான் சொல்லும்போது நீ கேட்டிருந்திருக்கணும். இது லேட், டூ லேட். ரேஷன் கடையில் ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அட் அ டைமுக்கு அங்கே போய் லைனில் நிற்க தெரியுது. தாமதித்து போகிறோமா? அங்கே போக தெரிகிற நமக்கு ஏன் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு தீவிரம் காட்ட முடியவில்லை? அது தேவை என்று ஓடுகிறோம். அதே போன்று கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற காரியமும் அவசியமானதல்லவா? இவங்க என்ன செய்கிறாங்க? தங்களிடத்திலே இருந்த எல்லா
ஒரு காடஸை கூட அவங்க விடலை. எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதிலே போட்டிருக்கிற டோலக்ஸ், கம்மல்ஸ் எல்லாத்தையும் இந்த காதணியை குறித்து நாம் பேச வேண்டுமானால் அது ஒரு அந்நிய தேவதை என்று சொல்லப்படுகிறது. அந்த அந்நிய தேவதைக்கு அடையாளமாகத்தான் அங்கே காதணி அணிந்து கொள்ளுகிறார்கள். இன்று பையங்க கூட காதணி அணிகிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தேவ பிள்ளைகளும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதுதான் வியப்பை தருகிறது. இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் தெய்வங்களை, அந்நிய தெய்வங்களை மட்டும் இல்லைங்க, காதணிகளையும் யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? யாக்கோபிடத்தில். யாக்கோபு தான் இப்ப என்ன பண்ணுகிறார்? இப்பொழுதுதான் தகப்பனுக்குரிய அந்த வேலையை சரியாய் செய்கிறான். பரம தகப்பன் அடுத்து இவன் சார்பிலே கிரியை செய்கிறார். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அங்கே அடக்கமாயிடுச்சுங்க. அங்கே அடக்கமான காதணி எப்படியோ சபைக்குள்ளே நுழைந்து விட்டது. நான் காதில் நீங்கள் போடுற நகைகளுக்கு நான் அப்போஸ் பண்ணலை. அதே நேரம் வேதம் சொல்லுகிற சத்தியத்தை நான் சொல்லாமலும் இருக்க முடியாதே. காதணிகளையும் அங்கே யாக்கோபு கிட்ட நீ கொடுத்துடணும். யாக்கோபு தான் புதைத்து போடுவான். ஏன்? ஒருவேளை நீ பழைய மாம்சீக சாயலிலே இது நல்லா இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, அப்பா பாரு அப்படின்னு நீ என்ன பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் ஒளிச்சு வச்சிடக்கூடாது. ராகேலை போல ராகேல் அவைகளை திருடி கொண்டு ஒளித்து வைத்தாள். எங்கே ஒளித்து வைக்கிறா? அப்பா வர்றாரு, இவன் முந்திக்கிறா. அப்பா நீ வந்திருக்க, நான் எழுந்திருக்கலன்னு கோவிச்சுக்காத, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு. லாபான் கேட்டானா? தேவையில்லாத பொய் வார்த்தைகள். நீ என்ன விதைத்தையோ அதைத்தான் அறுவடை செய்வாய் என்று. அவள் எதன் கீழே உட்கார்ந்தாலோ அந்த உட்கார்ந்த இடமே அவளுக்கு மரணத்தின் வாசலாகிவிட்டது. கர்த்தர் நம்மை எச்சரிக்கும் பொழுது அவருடைய எச்சரிப்பிற்கு நாம் செவி சாய்த்தே ஆக வேண்டும். நீ யாக்கோபிட்ட தான் நீ கொடுக்கணும். ஒருவேளை நீ ராகேலை போல மறைச்சுக்கிட்டேனா திரும்பவும் பிரச்சனைக்குள்ளாக வேண்டும். தகப்பன் சரியாய் அங்கே செயல்படுகிறான். அங்கே கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். இங்கே பரம தகப்பன் என்ன செய்கிறார்? இப்ப என்ன பண்றாங்க? பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை 34 யாக்கோபு சொல்லுகிறான், பெரிசியரும் கானானியரும் எவ்வளவு கூட்டம், நான் கொஞ்சம் ஜனமுள்ளவன், நான் பரதேசி, நான் அவங்க கையில் மாட்டுனா அம்பிடுத்தான் சின்ன பின்னமாகி விடுவேன். இப்போ பரம தகப்பன் இவர்களை காக்கும்படியாக என்ன செய்கிறார்? அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம். எத்தனை நல்ல தெய்வம் பாருங்க. நம்ம உடன்படிக்கை விட்டு நகன்று போனாலும், உடன்படிக்கைக்கு உண்மையில்லாதவர்களாய் ஜீவித்தாலும் கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் நீ வா இந்த உடன்படிக்கைக்கு. இந்த தேசத்திலே நீ தரித்திருந்தால் நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை நாட்டுவேன், நான் உன்னை பிடுங்க போறதில்லை, நான் உன்னை இடிக்க போறதும் கிடையாது. ஆனால் நீ செய்ய வேண்டியதை நீ செய்கிறாயா? இந்த தேசத்திலே நீ தரித்திருக்கிறாயா? தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபுன்னு சொல்லலங்க, யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். கர்த்தர் தகப்பனுடைய உண்மையை பார்த்து அவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறாரே, எத்தனை நல்ல தேவன். அல்லேலூயா சொல்லலாமே. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறவர். நீ உன் பலத்தில் உன் பிள்ளைய பாதுகாக்க முடியாது, உன் ஞானத்தில் உன் பிள்ளைய நீ பாதுகாக்க முடியாது. கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஞானம், விவேகத்துடனே உன் பிள்ளையை நீ வளர்க்க வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். அதை தான் யாக்கோபு இங்கே செய்கிறான். யாக்கோபு மேலே அவங்களுக்கு கோபம் இல்லை, யாக்கோபுடைய குமாரர் மேலே தான் கோபம்.
ஆனால் இங்கே தேவனாலே பயங்கரம் உண்டாகிறதே. ஒருவேளை நீ தேவனுக்கு அடுத்த காரியங்களை நெக்லெக்ட் பண்ணி இருக்கலாம், மறந்திருக்கலாம், அசட்டை பண்ணி இருக்கலாம். கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறதற்கு, உன்னோடு திரும்பவும் அந்த உடன்படிக்கையை நீ புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, திரும்பவும் நீ இந்த தேசத்திலே தரித்திருக்கும்படியாக கர்த்தர் உனக்கு எச்சரிக்கிறார். 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்துக்கு வருவோம். அங்கே சங்கீதக்காரனுடைய பொருத்தனை ஒன்றை நாம் பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அதையும் நாடுவேன், அதையே நாடுவேன், அதை மாத்திரம்தான் நாடுவேன். அதுதாங்க உடன்படிக்கை. அதுதான் ஓ, இல்லைன்னா வாவ், மோசமான ரிசல்ட் ஆகிவிடும். கவனமாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் முன்னெச்சரிப்பு உடையவன். நான் ஒன்றை கர்த்தரிடத்திலே கேட்டேன், அதையும் நாடுவேன், இதையும் நாடுவேன். அது நாம் போனா போகுது, இயேசுநாதரையும் தேடிக்கிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறோம், பத்தலையா? அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். ஏதோ நம்ம பார்த்து ஆண்டவருக்கு கிருபை காட்டுவது போல நாம் நம்மை நினைத்து கொள்ளுகிறோம். இவர் சொல்றாரு, ராஜா அதை மாத்திரம் நான் நாடுவேன். என்ன அந்த காரியம்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உசுரோட இருக்கிற காலம் முழுசும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையும். எங்க வீட்டில் எவ்வளோ வசதி தெரியுமா? அவங்க சர்ச்சில் என்ன வைக்க, அப்படி ராஜா சொல்லலைங்க. என் வீட்டை விட ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். என் வீட்டை விட ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் என்ன செய்வேன்? நாடுவேன். நம்முடைய உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிரசங்கிக்கு வருவோம். 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கி 5:4. தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ என்ன நேர்ந்து கொண்டையோ அதை செய்ய தவறாதே. கர்த்தர் நமக்கு அன்புடன் ஆலோசனை கொடுக்கிறார். நாம் கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கர்த்தர் என் கூட இருக்கணும், நான் அவர் கூட இருப்பேன். எப்போ தெரியுமா? எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது. எப்போ தெரியுமா? எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் பொழுது. எனக்கு முடியலை, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இது நாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, தேவன் என் கூட இருக்கணும்னு நம்மளை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நீ என் கூட இருந்தாதான் நான் உன் கூட இருப்பேன். கர்த்தர் நிபந்தனை உள்ள தேவன். நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உன் கூட இருந்து என்ன பண்ண? உடனே நம்ம சொல்லுவோம், நீர் இருந்தால் தான் எல்லா ட்ரெஸ்ஸு கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது. அல்லே லூயா, அல்லே லூயா. என்ன அல்லே லூயா? எல்லாம் கிடைக்கும் பொழுது உடன்படிக்கையிலே பிறண்டு போய் விடுகிறாயே. ஐயோ இதெல்லாம் டைமுக்கு பார்த்துக்கிடணும், ஐயோ இதெல்லாம் ஆகாது, சர்ச்சை புறந்தல்லு. நமக்கு ஜோசியர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, நம்ம வீட்டில் இருக்கிற மூதாதையர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு. நாம் எதை நாடுகிறோம்? எப்படிப்பட்ட காரியங்களை வாஞ்சிக்கிறோம்? ரோமர் 8:31 இவ்விதமாக கூறுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? யாக்கோபு கூட தேவன் இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இருந்தாரா? இவர் இருந்திருந்தா தீனாளுக்கு அந்த சம்பவம் நேர்ந்திருக்குமா? சிமியோனும் லேவியும் கோபித்திருக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டு இருக்குமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆனாலும் தேவன்
நான் யாக்கோபின் தேவன் என்று சொல்லிக்கொள்ள நான் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறாரே, அங்கே தாங்க கர்த்தருடைய அன்பு பிரதிபலிக்கிறது. எத்தனை நல்ல தேவன். வாசிக்கலாம் யாத்திராகமம் 34:24. தேவனாலே ஏற்படுகிற அந்த பயங்கரங்களை சிந்தித்து நாம் கடந்து செல்லுவோம். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருந்தா அங்க கர்த்தர் செய்கிற காரியம் புறஜாதிகளை உங்கள் முன் நின்று துரத்திவிட்டு அவர் துரத்தி விடுவது மட்டுமல்ல, நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குகிறார். 1 நாளாகமம் 4:10 பார்க்கிறோம். தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி, உங்க எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், நான் எல்லையை பெரிதாக்கணும்னா நீ ஏன் கூடவே இருக்கணும்ல. உன் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, கர்த்தரே நம்மோடு இருக்கு. அவர் கரம் மட்டும் நம்ம கூட இருக்குமா? அவர் கரம் நம்மோடு இருந்ததுன்னா அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அதுக்கு பிறகு பாருங்க, தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்து கொள்ளுகிற தெய்வம். இங்கே யாத்திராகமம் 34:24 வருவோம். சொல்லுகிற காரியத்தை வாசிக்கலாம். புறஜாதியை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன். நீங்க ஒருவேளை என் ஆலயத்துக்கு வந்துருவீங்க, அப்போ உங்க வீடுகளை பூட்டிட்டு வரணும். ஐயோ கால்நடை இருக்கே, பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களே, நீ யோசிக்க வேண்டியதில்லை, உங்க வீட்டை நான் பாதுகாப்பேன். என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம் அந்த வசனத்துல. வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது உங்க காரியங்களை எவனும் இச்சிக்க மாட்டான். இச்சித்தாதானே கண்டு எடுத்துக்கொள்ளுவான். அதுக்கு நான் கேரண்டி என்று கர்த்தர் விளம்புகிறார். வாசிக்கலாம் 2 நாளாகமம் 15:2. 2 நாளாகமம் 15:2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை, ராஜா பேரையும் சொல்லுகிறார், ஜனங்களையும் சொல்லுகிறார், சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆமென், ஆமென். நாம் கர்த்தரோடு இருந்தால், சும்மா நீ கர்த்தரோடு இல்லை ஆனா நான் உன் கூட இருப்பேன் கர்த்தர் சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு அவர் மோசமான தேவன் அல்ல. உன்னை காப்பார், உனக்கு தேவையை சந்திப்பார். அதனால நீ கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு தப்பு கணக்கு போட்டு விடாதே. அநீதிமான்களுக்கும் வெயிலும் மழை கொடுக்குது தானே கர்த்தருடைய கரம். அதில் ஒரு ஆள் நம்மன்ட்டு போயிடுவார். எனக்கு எல்லாம் கிடைக்குது, நான் கர்த்தருடைய பிள்ளை. நீயாவே யோசித்து யாக்கோபை போல உன் வாசனையை கெடுத்து கொள்ள வேண்டாம் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடி. எப்படி அவர் உங்களோடு இருப்பார்? நீங்க அவரை தேடணும். எப்படி தேடணும்? கண்டடையத்தக்க சமயத்தில் தேட வேண்டும், கருத்துடன் அவரை தேட வேண்டும், ஆவியிலே உண்மையுள்ளவர்களாய் தேட வேண்டும். அப்படி என்றால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அவரும் என்ன பண்ணிடுவாரு? இது நாம சொல்லலைங்க, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியம். நாம் கர்த்தரோடு இருப்பதற்கு இந்த காலை வேளையிலே நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கரத்திலே கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுவார், நான் பாதுகாப்பேன், புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்துவேன், உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன், பெரிதாக்குவேன். நம்ம நினைக்கிறோம் எங்கே பெருசாகுது, அப்படியே தான் இருக்கு. நாம் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன். அவர் ஒரு இமை பொழுதிலே உங்களுடைய சூழ்நிலைகளை அழகாக நீக்கி போட்டு உங்களை லிஃப்ட் அப் பண்ணுகிற தேவன். உங்கள் முகங்களை
வெட்கப்படுத்துகிறவர் அல்ல, பிரகாசம் பண்ணுகிறவர். அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தரோடு நீங்கள் இருந்தால். அதை தான் பவுல் சொல்றாரு, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார்? தேவனாலே பயங்கரத்தை கொஞ்சம் பார்த்து விடலாம். யாத்திராகமம் 15:16 வருவோம். யாத்திராகமம் 15:16. பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்று இருப்பார்கள். நம்ம மீண்டும் ஒரு தடவை அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்று இருப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தினால் அவங்க எப்படி இருப்பாங்க? கல்லை போல அசைவற்று இருப்பார்கள். அப்படியே நிற்பாங்க, சில மாதிரி இருப்பாங்க. அதான அர்த்தம். கல்லை போல அசைவற்று இருப்பார்கள். எது வரைக்கும்? நீங்க இந்த பிரச்சனையை கடந்து போறது வரைக்கும், உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும். நீர் மீட்ட ஜனங்கள் மாத்திரம்தான், எல்லாரும் அல்ல. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி திரும்பி வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். எப்பொழுது? கர்த்தரோடு இருக்கும் பொழுது. எப்பொழுது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று நாம் அழைக்கப்படும் பொழுது. நீங்க அந்த பயணத்திலே கடந்து போகும் பொழுது ஒருவேளை ஜனங்கள் உங்களுக்கு எதிராய் வரலாம். யாக்கோபின் குமாரரை கானானியரும் பெரிசியரும் பின்தொடர்ந்தார்களே, தேவன் அவர்கள் பட்சத்தில் இருந்தாரா? அல்லது யாக்கோபின் குமாரரை காக்கும்படி இவர்கள் பட்சத்திலே இருந்தாரா? நாம் ஆதியாகமம் 35 வாசித்தோமே, கர்த்தராலே பயங்கரம் ஏற்படும். எப்பொழுது? நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது, நாம் மறுபடியும் ஆதி அன்பிற்குள்ளாக நம்மை கொண்டு வரும் பொழுது, கர்த்தர் பாதுகாக்கிறதிலே அவர் தவறுவதே இல்லை. எத்தனை நல்ல தேவன்! இன்னும் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 23:27 வருவோம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். உங்களை பார்த்த உடனே அவங்க பயப்படணும். என்னன்னு தெரியல, அவங்கள பார்த்தா ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லணுங்க. அதுதான் குட் ஜாப். நம்மை பார்த்து நாம போய் என்னை பார்த்து பயப்படு அப்படின்னு சொல்றது இல்லைங்க. இது பாட்டுக்கு தான் போகுது. ஆனால் இதை பார்த்தா அது பயப்படுது. இதுகிட்ட பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது அடுத்த விஷயம். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும். God is our doer, not the sayer. அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறவர் அல்ல, சொன்னதை செய்கிறவர். உங்களை பார்த்தா உங்க வீடு பயப்படணுங்க, உங்க பிள்ளைகள் பயப்படணும். பயப்படுறாங்களா? பிள்ளைகளே கேட்குறேன், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு பயப்படுறீங்களா? என்னத்தை மனசுக்குள்ளே சொல்கிறீங்கல்ல, பார்க்கலாம். எங்கள் அம்மாவே ஒழுங்கில்லை, எங்கள் அப்பாவே இப்படி. கர்த்தரோடு நீங்கள் செய்த உடன்படிக்கையில் நீங்கள் உண்மையாயிருங்க. நீங்கள் போய்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. அப்பா வர்றார், வண்டி சத்தம் கேட்குது, அது கேட்ட உடனே புத்தகத்தை எடுத்துகிட்டு படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுது. இது முதல்ல. இப்போ நீ வந்தா என்ன, வரலான்னா என்ன, நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறேன். இது இப்போ இதுக்கு பேர் என்னங்க? உனக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் உனக்கு முன் செல்லும்படி செய்கிறார். ஓ, என்னை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க, அல்லேலூயா. மாறுதட்டி கொள்ளாத. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் தான் அவங்க உனக்கு பயப்படுறாங்க. நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் அதை செய்வார்.
பாருங்க, நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து, யாரா இருக்கட்டும், கானானியரா இருக்கட்டும், ஏவியரா இருக்கட்டும், பெரிசியரா இருக்கட்டும், அமலேக்கியரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு இதை செஞ்சாரா செய்யலையா? யாத்திராகமம் 14க்கு வருவோம். இந்த வார்த்தையிலே கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை யாத்திராகமம் 14வது அதிகாரம் 25 வருவோம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து 24 கூட படிக்கலாம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து யாரை பார்த்து? சத்துருக்களை பார்த்து, எகிப்தியரின் சேனையை பார்த்து, அவர்கள் சேனையை கலங்கடித்து உன் சத்துருக்களை கலங்கடிப்பேன் சொல்லுகிறவர். ஏன் இன்னைக்கு நம்முடைய சத்துருக்கள் நம்மை பார்த்து நகைக்கிறார்கள்? மிஸ்டேக்கு நம்ம கிட்ட தான் இருக்கு, கர்த்தர்கிட்ட இல்லை. நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தரோடு இருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட நம்மை புதுப்பித்து கொள்ளுவோம். ஆண்டவரே, நீர் என்ன சொல்றீரு? ஆண்டவர் சொல்லுவார், உங்ககிட்ட இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடு. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுவார், நீ உன்னை சுத்தம் பண்ணிக்கோ. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? உன் கேரக்டரை மாத்திரு, உன் வஸ்திரத்தை மாத்து. நீ இன்னும் அதே மாம்சீக சாயலிலே என்னை ஆராதிப்பாயானால் அந்த ஆராதனை கிட்டத்தட்ட நரகலுக்கு சமம். வஸ்திரத்தை மாற்றிவிடு. எஸ் லா, ரேடிக்கல் ஒபீடியன்ஸ். தீவிரத்து நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பாரு. உனக்கு எதிராக இருக்கிற சேனையை கர்த்தரே கலங்கடிப்பார். கலங்கடிக்கிறது மட்டும் இல்லைங்க, அவர்களுடைய ரதங்களில் இருந்து இந்த உருளைகளை குறித்து நீங்க படிச்சீங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு பெரிய அபிஷேகமே உள்ள வந்துருதுங்க. மணிக்கணக்கா அந்நிய பாஷை வருது. இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? ஐயோ, அந்நிய பாஷை. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு ஆண்டவர் மேல ஒரு பற்று ஏற்படுகிறது. இந்த உருளை, எகிப்தருடைய அந்த ரதத்தில் அந்த உருளையில் என்ன வச்சிருப்பாங்களாம்? சுத்திலும் பட்டயங்களை வைத்திருப்பார்களாம். அந்த பட்டயம் பயங்கர கூர்மையாக இருக்குமா. இப்போ எதிரியின் சேனைக்குள்ள இந்த ரதம் போகுது. ரதத்தில் இருக்கிறவன் வெட்டிக்கிட்டே போவான். இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற தேர், அதில் உருளை, அந்த உருளையிலே கூர்ப்பான பட்டயங்கள் அது அப்படி அப்படியே அப்படியே தட்டிக்கிட்டே போகுமா. கர்த்தர் அந்த உருளைகளை கலன்று போக பண்ணினார். நாம் இதை தாங்க கருத்தோடு தியானிக்கணும். உருளைகள் கலலும், அது என்னது தெரியாது. கர்த்தர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ரதங்களிலிருந்து உருளைகள் கலன்று போயிடுச்சு. அப்போ அந்த உருளைகள் கலன்று போன உடனே அந்த பட்டயம் எண்டாங்கி விடுகிறது, கீழே விழுந்து விடுகிறது. கடலில் போய்கிட்டு இருக்காங்க. எகிப்திய ஜனங்கள் பாதி வரைக்கும் வந்துட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் கதறாங்க, ஐயோ வந்துகிட்டு இருக்காங்க. கர்த்தர் அவர்கள் சேனையை கலங்கடித்து, உனக்கு விரோதமாய் ஒரு வழியா வருவான், 7 வழியா ஓடி போவான். அதுதான் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் இருக்கு, நடக்கலையே. கர்த்தர் கேட்பாரு, நீ நடக்கிறியா? என்னோடு கொண்டிருக்கிற உடன்படிக்கையிலே உண்மையா இருக்கிறாயா? இந்த தேசத்திலே தரித்திருந்தான சொல்லுகிறேன். உருளைகள் கழலவும் தங்கள் ரதங்களை அவர்கள் வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். ரதம், ஒரு மிலிட்டரியில் இருக்கிற ரதம் எப்படிங்க உருளை கலண்டு போகும்? கர்த்தருடைய மகத்தான கிரியை. கர்த்தர் அந்த ரதங்களை அவங்க வருத்தத்தோட எப்படிங்க அவ்வளோ பெரிய தேரை நகட்டிட்டு போக முடியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய வண்டி 2 வீலர் வச்சுருக்கீங்க, நான் அதை 2 lakhs போட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்போ 2 lakhs போட்டு வாங்குகிற வண்டி எப்பவும் ஜெயின்னு ஓடுமா? அதுக்கும் எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் இல்லை, நின்றுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? தள்ளிக்கிட்டு போகிறீங்க. எப்படி தள்ளுவீங்க? அந்த நேரம் பார்த்தா ஒரு பாஸ்டர் பார்க்கணும், லூசு பையன். நான் பாரு இதே வருத்தத்தோடு நடத்திட்டு போகிறேன். இந்த ஆள் மனுஷன் முன்னால் வந்து நிற்கிறான்.
பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு வர்றாரு. பிராதம் பாதம் பிரைஸ் தி லார்ட். இங்கே மூச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு. என்னப்பா போக வேண்டியதானே, பார்த்தா தெரியல என்ன பாவம். கர்த்தர் நம்மோடு இருந்தால் அந்த டூ வீலரை நகட்டிட்டு போடுறதே நமக்கு மூச்சு வாங்குதே, ரதத்தை எப்படிங்க தள்ளிக்கிட்டு போக முடியும்? வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எதிராளி சொல்றான், இஸ்ரவேல் மக்கள் சொல்லல, எதிராளி என்ன சொல்றான்? இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். உங்ககிட்ட இருந்துட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார், துணை நிற்பார், பாதுகாப்பார், உங்கள் சத்துருக்களை கலங்கடிப்பார், அவர்கள் சேனையை வருத்தத்தோடு நடத்த பண்ணுவார், புற ஜாதிகளை உங்கள் முன் நின்று துரத்துவார். இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி அவர் செய்கிறவர். இப்ப சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். வேணாம்பா போயிடலாம். இதுதாங்க எதிராளியினுடைய ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்ப்பதற்கு கிருபை தருவாராக. வாசிக்கலாம், உபாகமம் 2:25 வருவோம். நாம் துரிதமாக போகலாம். உபாகமம் 2:25. வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்பா. ஏன் நீங்க மனசுக்குள்ள சொல்றீங்கல்ல, ஆண்டவரே இனிமே நான் உங்க கூட இருப்பேன். இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே, உங்களாலேன்னு சொல்லல, உன்னாலே யாரெல்லாம் கர்த்தரோடு இருப்பதற்கு இந்த நாளிலே தீர்மானித்திருக்கிறீர்களோ, உன்னாலே ஜனங்கள் திகிலும் பயமும் அடையும்படி செய்ய டுடே, ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். ஒருவேளை வேலை ஸ்தலத்திலே உனக்கு விரோதமாக எதிராளிகள் இருக்கலாம். ஐயோ படாப்படுத்துறான் அந்த மனுஷன், ஐயோ இந்த அம்மா உசுரை எடுக்குது, ஆடி தொலைக்குது. கர்த்தர் சொல்றாருங்க, உன்னாலே அவர்கள் திகில் அடைவார்கள், உன்னாலே அவர்கள் பயப்படுவார். பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன், இன்று நான் தொடங்குவேன். ஏன்னா இன்னைக்கு தானே நம்மளும் சொல்லி இருக்கிறோம், ஆண்டவரே நான் இனிமே உங்களோடு இருப்பேன். யாரெல்லாம் சொல்லி இருக்கிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற உடன்படிக்கை. நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், உங்கள் சத்துருக்களை கலங்கடிப்பார், அவர்களுடைய சேனையை முறித்து போடுவார். இங்க சொல்றாரு, இன்னைக்கு நான் தொடங்குவேன். ஏன் இன்னைக்கு தான் நீ என்னை பார்த்து சொல்லி இருக்கிற, நான் உம்மோடு கூட இருப்பேன் ஆண்டவரே. அடுத்து வாசிக்கலாம் பாருங்க, அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி, உன்னுடைய கீர்த்தியின் நிமித்தம் இல்ல, உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். வேதனை எத்தனை பேருக்குங்க ஆசை? எல்லாருக்குமே ஆசை தான். இதுக்கு மட்டும் வேகமாலாம் அல்லேலியா வரும். ஏன்னா அது ரொம்ப நமக்கு நம்மை குதூகலிக்க பண்ணுகிற காரியம். கர்த்தரே சொல்றாருங்க, உன் நிமித்தம் அவர்கள் வேதனைப்படுவார்கள். என்னன்னே தெரியலைங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. உங்களை பார்த்து அவர்கள் சொல்ல வேண்டும். காரணம், நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இதுதான் சிம்பிள். இந்த தேசத்திலே தரித்திருந்தால், இன்னும் வாசிக்கலாம், யோசுவா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு வருவோம். அங்கே ஒரு அக்கா என்ன சொல்றாங்க பாருங்க, உங்களை பத்தி கேட்டாலே எங்களுக்கு இருதயெல்லாம் கரைஞ்சு போகுதையா அப்படி சொல்றாங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று உங்களை பற்றி திகில் பிடித்திருக்கிறது. எங்களுக்கு திகில் பிடித்து, எங்க வழியா வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஆபத்துன்னு எங்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்குங்க.
திகில் பிடித்திருக்கிறது உங்களை குறித்து. தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள். பயம் திகில், அதுல அவங்க டிஸ்கரேஜ் ஆயிட்டாங்க. அப்படி சொல்றது யாரு? எதிராளி கூட்டத்தில் இருக்கிற ஒரு அக்கா தான் சொல்றாங்க. உங்களை பற்றி கேள்விப்பட்டாலே திகிலுங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் அப்படியே கல்ல போல அசைவற்று இருந்தாங்களாமே எகிப்திய ஜனங்க. நீங்க அப்படியே எல்லாத்தையும் கேட்டீங்களாம். நீங்க எதெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்களாமே. ஐயோ, எங்களுக்கு அதை நினைச்சாலே அல்லு கட்டுதுங்க. அந்த அக்கா அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் என்னோடு இருந்தார்கள், நான் அவர்களோடு இருந்தேன். இந்த காலை வேளையிலே நாம் யாரோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருடனே வா, அல்லது அந்நிய தெய்வங்களையும் வைத்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறோமா? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7:10 வரலாம். 1 சாமுவேல் 7:10. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் நெருங்கினார்கள். இப்ப கர்த்தருடைய கிரியையை பார்க்கிறோம். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையாக்கி கொள்ளுவோம். அவர்களை கர்த்தர் கலங்கடித்ததினால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக தானே விழணும். கர்த்தர் தானே கலங்கடித்தார். ஆனா யாருக்கு முன்பாக விழுகிறார்கள்? இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்தார்கள். பட்டு அப்படின்னா என்னங்க? பட்டுன்னு விழுந்துட்டான். அப்படியா? பட்டு போயிட்டாங்கங்க. திரும்பவும் எழுந்திருக்க முடியாதபடி. அதுதான் பட்டு. காஞ்சிபுரத்து பட்டை யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஓ, அவங்க பட்டு விழுந்துட்டாங்க. அப்படி ஒரு பட்டு இருக்கோ? சொல்லுங்கப்பா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடலாம். இந்த குரூப் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃபோனை எடுத்தாலே எங்கே ஆர்டர் பண்ணிடலாம், சீப்பாக கிடைக்குதான். இங்கே கர்த்தர் அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் பட்டு விழுந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்க்க விரும்புகிறீங்களா? சர்வாங்க தகன பலியை கர்த்தருக்கு நீங்கள் செலுத்துகிறீர்களா என்பதை சற்று பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 14:14. கர்த்தராலே உண்டாகிற பயங்கரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது கர்த்தராலே பயங்கரம்? கர்த்தர் நம்மோடு இருந்தால். வாசிக்கலாம். கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய். தேவனாலே பயங்கரம் ஏற்படும் பொழுது பாதுகாப்பு. ஒரே வரியில பெலிஸ்தராயிருக்கட்டும், கானானியராயிருக்கட்டும், பெரிசியராயிருக்கட்டும், யாராயிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து சத்துருக்களை கலங்கடிக்க பண்ணுகிறவர். 2 நாளாகமம் 17:10 வருவோம். 2 நாளாகமம் 17:10. யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோட யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். சண்டை போடணும் வந்தவங்க கூட பாதியில கிளம்பிட்டாங்க. ஏன்? தேவனாலே ஏற்பட்ட பயங்கரம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த பயங்கரத்தை நான் பார்க்க வேண்டுமே. எத்தனை பேருக்கு ஆசை? கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. 105ஆம் சங்கீதம் 14வது வசனம். அவர் உங்களை ஒருவனும் ஒடுக்கும்படி இடம் கொடாமல். உங்களை ஒடுக்கிறதுக்கு யாருக்குமே கர்த்தர் இடம் தரமாட்டார். வாசிக்கலாம். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல். அவர்கள் நிமித்தம் ராஜாக்கள். நிறைய வார்த்தைகளை, சம்பவங்களை பார்த்தோம். எல்லாவற்றிலும் தேவனாலே பயங்கரம் ஏற்பட்டது. கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் நிமித்தம் எதிராளிகளை கலங்கடித்து முறிய பண்ணுகிறார். அவருக்கு பயப்படும் பயத்தை முன் செல்லும்படி செய்கிறார். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் அவர் என்ன செய்வதில்லை. உங்களை யாராவது ஒருத்தர் ஒடுக்குறாங்களா? கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார்.
நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கு சொல்லுகிறார்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்களா? தலைகளை தாழ்த்துவோம். நான் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், நம்மால் தைரியமாய் சொல்ல முடியுமா? தேங்க்யூ லார்ட். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிரு, அங்கே உன் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. அந்த பலிபீடத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக தேவன் யாக்கோபுக்கு சொல்லுகிற ஆலோசனை, உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு இரண்டாவதாக உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு, மூன்றாவதாக உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். கேரக்டர் அப்படியே இருக்குங்க. நம்மை பார்த்து மற்றவங்க சொல்லக்கூடாதுங்க, இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க ஆனால் சுபாவம் மாறலை, பேச்சு மாறலை, அதே பேச்சை பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க என்னத்துக்கு சர்ச்சுக்கு போகிறாங்க? கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். தங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவதைகளை மட்டும் அவங்க கொடுக்கலங்க, தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்திலே கொடுக்க வேண்டும். ஏன்னா யாக்கோபுக்கு பயம், மறுபடியும் நீ என்னத்தையாவது ஒளிச்சு வச்சுக்கிடக்கூடாது, கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருக்களை கலங்கடிக்க பண்ணுவார். உங்கள் நிமித்தம் அவர்கள் ரதங்களில் இருந்து உருளைகள் கழல பண்ணுவார். ஆண்டவரே, இந்த தேசத்திலே நான் தரித்திருக்க போறேன். எந்த தேசம்? பெத்தேல். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். நான் அவருடைய ஆலயத்தில் போய் ஆராய்ச்சி செய்ய போறேன். ஒரு ராஜாவுக்கே அப்படிப்பட்ட அர்ப்பணம் தேவை என்றால், உங்களுக்கும் எனக்கும் எத்தனை அதிகமாய் அந்த அர்ப்பணம் தேவை. நம்ம சூழ்நிலைகளையே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீடுகளிலே குடும்ப ஜெபம் உண்டா? கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் போடுவாராக. ஏதோ நம்ம குடும்ப ஜெபம் பண்ணிட்டா கர்த்தருக்கு லாபம் அல்ல, சத்துரு புறமுதுகிட்டு ஓடுவான். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கரம் பிடித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர் எத்தனை பெரியவர், அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராமே. நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் கழுகு தன் செட்டைகளின் மேல் சுமப்பது போல நான் உங்களை சுமக்கும்படிக்கு எத்தனை தரமா அழைத்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிட்டுன்னு சொல்லுவாரா? ஆண்டவரே, நீர் என்னை கடிந்து கொள்ளும் பொழுது உங்க பக்கம் நான் ஓடி வந்துடுறேன்.
நான் உங்களோடு இருக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. என் வாழ்க்கையே கண்ணீர் தான். அப்படி வந்திருக்கிறீங்களோ? நான் பட்ட காயம் அத்தனை பெருசுங்க. அந்த உணர்வு உங்களிலே தலை தூக்குகிறதோ? கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் காயங்களை ஆற்றுவேன், உங்க கண்ணீரை துடைக்கிறேன். எப்பொழுது? அவர் நம்மோடு இருந்தார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தார். ஆண்டவரே, நான் இன்று முதல் உங்க கூட நான் இசைந்து வாழ போகிறேன். நான் கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ போகிறேன். தேங்க்யூ லார்ட். நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே. நன்றே, 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 நன்றே. உம்மை உயர்த்தி உயர்த்தி, எஸ் எஸ், உம்மை உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்தே இதயம் துள்ளுதையா. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. ஆனா நாங்க தான் அவ்வப்பொழுது உங்களை விட்டு போய் விடுகிறோம். எங்களை ஒரு விசையாய் மன்னியும் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுகிறோம். எங்களை சுத்திகரிக்கிறோம் ஐயா. நீர் விரும்புகிற சுத்தம் எங்களிலும் காணப்படட்டும் ஐயா. எங்க வஸ்திரங்களை மாற்ற கிருபை தாரும். தேவ சாயலாகும்படி எங்களை படைத்தீரே, தேவ சாயலாகவே உண்டாக்கினீரே. நாங்கள் இழந்து போன தேவ சாயலை நாங்கள் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம் ஐயா. எங்கள் சத்துருக்களை எங்கள் நிமித்தம் நீர் கலங்கடிக்கிறவராமே. நன்றி அப்பா. நீர் எங்களை காண்கிறவர், காக்கிறவர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கன மகிமை எல்லாம் உமக்கே உண்டாகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இந்த காணொளியை காண்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் உம்முடைய பயங்கரம் சூழ்ந்து கொள்ளுவதாக. நீ காத்து கொள்ளுகிறவராமே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாத்தானை வெட்கப்படுத்துகிறவர் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலே எங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு முன் செல்லும்படி செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை, துதி, கனம் யாவும் உம் ஒருவருக்கு மாத்திரம் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாப்பும்
பரியந்தம் தங்கி இருப்பதாக.